தான் நீங்க வந்து போராடிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர், ஓகே நம்ம தான் ஜோக்கரா, நம்ம தான் போலி போராடிக்கிறோம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் ஐயா, ஜோக்கர்னு சொல்றதுக்கும் போலி போராடின்னு சொல்றதுக்கும் இந்த தைரியம் தேவையில்ல. இந்த கொற்ற மலையில இங்க உட்கார்ந்திருக்கால கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஜோக்கரா? இந்த ஒரு கேள்விதான் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. நீட் போராட்ட மேடையில் நடிகை சனம் ஷெட்டிக்கு நடந்த சம்பவம் ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நடிகை வனிதா விஜயகுமார் வெளியிட்ட கருத்து புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அப்படி என்ன நடந்தது? இந்த விவகாரம் எப்படி இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறியது? வாங்க முழுமையாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டம் தற்போது எதிர்பாராத விதமாக சினிமா மற்றும் அரசியல் சர்ச்சையின் மையமாக மாறியுள்ளது. இந்த போராட்ட மேடையில் பேசிய நடிகை சனம் ஷெட்டி மாணவர்களின் பிரச்சினை குறித்து தனது கருத்தை பதிவு செய்தார். அப்போதுதான் தளபதி விஜயின் ரசிகை என்றும் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்ததாகவும் அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து அவரது பேச்சுக்கு அங்கிருந்த சிலரிடமிருந்து எதிர்ப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சனம் ஷெட்டி தனது கருத்தை முழுமையாக முடிப்பதற்கு முன்பே மைக் வாங்கப்பட்டதாகவும் இதனால் அவர் மேடையை விட்டு வெளியேறியதாகவும் தகவல்கள் வெளியாகின. அதன் பிறகு சனம் ஷெட்டி வெளியிட்ட விளக்கத்தில், எனது கருத்தை முழுமையாக சொல்லவிடவில்லை, எனது பேச்சுரிமை ஏன் மறுக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பினார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தனர். இதற்கிடையில் ஜூலி பேசிய கருத்தும் தற்போது விவாதமாகியுள்ளது. நீட் போராட்டத்தில் தொடர்ந்து குரல் கொடுப்பவர்களே உண்மையான போராளிகள் என்ற கருத்தை ஜூலி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் மேலும் சூடு பிடித்தது. இந்த நிலையில் நடிகை வனிதா விஜயகுமார் வெளியிட்ட சமூக வலைதள பதிவு தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஒருவரின் அரசியல் அல்லது சினிமா விருப்பத்தை வைத்து அவரை விமர்சிப்பது சரியா? கருத்து தெரிவிக்கும் உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் வனிதா தனது கருத்தை பதிவு செய்ததாக சமூக வலைதளங்களில் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். இதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஒருவருக்கு பிடித்த நடிகரை ஆதரித்ததற்காக அவரை கேலி செய்வது தவறு என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் மாணவர்களுக்காக நடத்தப்படும் போராட்ட மேடையில் சினிமா மற்றும் அரசியல் தொடர்பான கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்ற கருத்தையும் முன்வைத்து வருகின்றனர். இதனால் நீட் போராட்டத்தை விட தற்போது சனம் ஷெட்டி, ஜூலி, வனிதா, விஜயகுமார் ஆகியோரின் கருத்து தொடர்பான விவாதம்தான் இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தால் ஒருவரை ஜோக்கர் என்று அழைக்க முடியுமா? அல்லது போராட்ட மேடையில் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்த்திருக்க வேண்டுமா? இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற தமிழக அரசியல் மற்றும் சினிமா தொடர்பான முக்கிய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கன் அழுத்த மறக்காதீங்க.